இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் பிழை திருத்தம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கோர்த்து அப்படின்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் வந்துட்டு கோத்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? அப்போ கோர்த்துங்கிறது கரெக்ட் கிடையாது, கோத்து அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு கரெக்டு. அதே மாதிரி சுவற்றில் அப்படின்னா வலப்பக்கம் சுவற்றில் எழுதாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுவற்றில் வந்து கரெக்ட் கிடையாது, சுவரில் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு. நாட்கள்னு சொல்லக்கூடாது, நாள்கள் தான் வந்துட்டு கரெக்டு. மனதில் வந்துட்டு ராங்கு, மனத்தில். இப்போ மனதில் கிடையாது, மனத்தில் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு. அதே மாதிரி பதட்டம் அப்படின்றது தவறு, பதற்றம் அப்படின்றத வந்துட்டு சரியானது. அடுத்து சிலவு செலவு, செலவுன்னு சொல்லக்கூடாது, செலவு தான் வந்து கரெக்டு. அருகாமையில் அப்படின்னு சொல்லக்கூடாது, அருகில் என்பது தான் வந்துட்டு அதுக்கு கரெக்டான எழுத்து வழக்கு. அருகாமையில் அப்படின்னு சொல்லக்கூடாது, அருகில் தான் வந்துட்டு கரெக்டு. பாம்பு புத்து கிடையாது, பாம்பு புற்று அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பட்டம் பறக்கிறது அப்படிங்கிறத வந்து எழுத்து வழக்கு. பட்டம் பறக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் பட்டம் பறக்கிறது அப்படின்னு தான் வந்துட்டு எழுத்து வழக்கில் எழுதுவோம். தண்ணீர் குடிச்சான் அப்படி கிடையாது, தண்ணீர் குடித்தான் அப்படின்றது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு. ஓகேவா? தண்ணீர் குடித்தான் அப்படின்றது தான் எழுத்து வழக்கு. பூனை ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவானா, பூனை ஓடியது தான் வந்து கரெக்டு. அப்பளம் உடைஞ்சது, அப்பளம் உடைந்தது அப்படின்றது தான் கரெக்டு. கை வலிச்சதுன்னு சொல்கிறது பேச்சு வழக்கு, கை வலித்தது அப்படின்றது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு. மேக்ஸிமம் இதை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். வேகலை அப்படின்னு சொல்லுவோம், வேகவில்லை அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு. வேகலை இல்லை, வேகவில்லை அப்படின்றது தான் எழுத்து வழக்கு. பெஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெய்தது, மழை பெய்தது அப்படின்றது தான் கரெக்டு. எரியல் அப்படின்னா எரியவில்லை, எரியவில்லை அப்படின்றது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. புல் மேய்ஞ்சிச்சு மாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புல் என்பது தான் வந்துட்டு கரெக்டு. ஒசந்த அப்படின்றது பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அதற்கு சரியான எழுத்து வழக்கு வந்துட்டு உயர்ந்த என்றது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. அடுத்தது ஊற வச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஊற வைத்து. திறந்து இல்லை, திறந்து அப்படின்னு தான் எழுதுவோம். எருவுன்னு சொல்லுவோம், ஆனால் எரு அப்படின்னு தான் வந்துட்டு எழுதுவோம். அடுத்தது தலகாணி, அந்த தலகாணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலையணை, அதான் வந்து கரெக்டு. ஸ்பெல்லிங் கூட பார்த்துக்கோங்க, 3 சொல்லி நெய் தான் வரும். ஓகேவா? தலையணை, தலகாணியில் தலையணை. வேர்வை வந்து கிடையாது, வியர்வை என்பது தான் வந்துட்டு கரெக்டான எழுத்து வழக்கு. ஊடு, வீடு என்பது தான் கரெக்டு. வேலை, எனக்கு வேலை இருக்குன்னு தான் சொல்லுவோம், அது வெலைன்னு கொடுத்துருக்காங்க, வேலை என்பது தான் வந்துட்டு கரெக்டு. தண்ணி இல்லை, தண்ணீர். அடுத்தது விளக்கு அப்படின்றது பேசுவோம், ஆனால் விளக்கு என்பது தான் வந்துட்டு கரெக்டு. ஊரணி கிடையாது, ஊருணி என்பது கரெக்டான எழுத்து வழக்கு. எண்ணெய் பேசுவோம், ஆனால் வந்துட்டு எண்ணெய் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. ஒருவல் அப்படின்றது ஒருத்தி, ஒருத்தி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒருவல் கிடையாது, ஒருத்தி என்பது தான் கரெக்டு. ஒரு கால் இல்லை, ஒரு கால், ஒரு கால் கிடையாது, ஒரு கால் என்பது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. அடுத்தது ஒண்டியாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றியாய், ஒண்டியாய் இல்லை, ஒன்றியாய் என்பது கரெக்டு. நெக்ஸ்ட்டு கவுரு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, கவுரு கிடையாது, கயிறு, கவுரு இல்லை, கயிறு. காத்தல் கிடையாது, காத்தல். பேசும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், எழுதுறது வேறு மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அடுத்தது கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம், கற்றாழை என்பது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. கற்றாழை. கோர்வை என்பது கரெக்டு கிடையாது, கோவை என்பது தான் வந்துட்டு கரெக்டு. சுவத்தல்னு சொல்லக்கூடாது, சுவரில் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு. சேலை வந்துட்டு தவறு, சீலை என்பது தான் வந்துட்டு சரியானது. சிறுவாடு, சிறுவாடுன்னு சொல்லக்கூடாது, சிறுபாறு, சிறுவாடு கிடையாது, சிறுபாறு. தண்ணி இல்லை, தண்ணீர். துடங்குன்னு சொல்லக்கூடாது, தொடங்கு அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு. துடங்கு இல்லை, தொடங்கு. பயந்தாங்குள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பயங்கொல்லி, பயங்கொல்லி. பயந்தாங்குள்ளி இல்லை, பயங்கொல்லி. பசரு, பயறு, பயறு அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது பேத்தல் அப்படின்னா பிதற்றல். பிந்துக்கொழி அப்படின்றது பித்துக்கொழி. மானவாரி அப்படின்னு சொல்றது வானாவாரி, மானவாரி பையன் சொல்லுவோம், அது வானம், மானம் கிடையாது, வானம், வானாவாரி. சிறங்கு அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து எந்த ரா வருதுன்னு பார்த்துக்கோங்க, சிறங்கு அப்படின்றத வந்துட்டு கரெக்டானது. அடுத்தது வயிறார, வயிறார சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாள்ல, இந்த ரா வரக்கூடாது. ஓகேவா? வயிறாரங்கிறது இந்த ரா தான் வந்துட்டு கரெக்டு.
உடும்பு இல்லை உடும்பு. சாப்பிட்டான்னு கிடையாது, சாப்பிட்டான் என்பது தான் வந்துட்டு கரெக்டானது. இந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லலாம். வாங்கியாந்த, வாங்கி வந்த அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வலப்பக்க சுவற்றில் எழுதாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் சுவற்றில் வந்து கரெக்ட் கிடையாது, சுவரில் அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, வலப்பக்க சுவற்றில் எழுதாதே இல்லை, வலப்பக்க சுவரில் எழுதாதே. உணவு செய்தால் அப்படின்னு சொல்லுவோம், உணவு சமைத்தால் என்பது தான் வந்துட்டு சரியானது. தலைகாணி கிடையாது, தலையணை. விளக்கு இல்லை, விளக்கு. இன்னைக்கு காத்தாலே காஃபி குடித்தேன், காஃபி குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஓகேவா, அப்போ காஃபி அப்படின்னா என்னது, குழம்பி நீர். வாங்க சாமி வாங்க, வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படின்னு தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. இதான் எழுப்புறேங்கிறது இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகிறேன் அப்படின்னு தான் கரெக்டு. இருக்குன்னு சொல்கிறலையா, இருக்கிறது என்பது தான் கரெக்டு. அடுத்தது எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க, எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க, எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்றதான் வந்துட்டு எழுத்து வழக்கு. இதெல்லாம் ஈஸி தான். நீத்து பாகம் குடிக்கவானா, நீத்து பாகம்னா என்னது, மேல் கஞ்சி. இது ஒரு முக்கியமானது. அப்போ நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. எங்கே நிற்கிற, எங்கே நிற்கிறாய் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு. அடுத்து எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்கிறது. அப்போ டீ ஸ்டால் அப்படின்றதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னது, அது வந்துட்டு பேச்சு வழக்கில் தான் டீ ஸ்டால் அப்படி சொல்லுவோம். ஆனால் தேநீர் கடை அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு. அகப்பை அப்படின்றதுக்கு சிரட்டை என்பது தான் கரெக்டான தமிழ் சொல். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியதுன்னு சொல்லக்கூடாது, தென்றல் வீசியது. எனது தென்றல் வீசியது. அடுத்தது பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். அருகாமையில்னு வரக்கூடாது, அருகில் வரணும். இப்போ தான் படிச்சோம் இல்லையா, அப்போ அந்த அருகாமையிலுக்கு பதில் என்ன வரணும் அப்படின்னா அருகில்னு சொல்லிட்டு வரணும். இந்த அருகாமையில் வரக்கூடாது, அருகாமையில்னா அருகில். அம்மாவிடம் சொல்லு, அம்மாவிடம் சொல். வாடை காற்று வீசுது கிடையாது, வீசியது. எங்கடா போறே, எங்கே போகிறாய், எங்கே போகின்றாய். எங்கடா போறேன்னு சொல்லக்கூடாது, எங்கே போகின்றாய். எங்கேருந்து வாரீங்க, எங்கேருந்து வருகிறீர்கள். இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, எழுத படிக்க தெரிந்து கொள்ளலான்னு விரும்புகிறேன், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் நீ, எங்கே வந்த, யார் நீ, எங்கு வந்தாய். அவன் திருமணத்திற்கு போய் வாரான், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். அதுதான் வந்துட்டு கரெக்ட். அவனை கூட்டிக்கிட்டு வாரேன், அவனை அழைத்து கொண்டு வருகிறேன்னு சொல்லணும். ஓகேவா, அவனை கூட்டிக்கிட்டு வரல, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன்னு சொல்லணும். உட்காந்து கிடையாது, உட்கார்ந்து. உட்காந்து இல்லை, உட்கார்ந்து. அதுக்குள்னு சொல்லக்கூடாது, அதற்குள் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு. வரிசைகள் ஒழுங்காக நெல், வரிசைகள் ஒழுங்காக நெல். இலையிலே சாப்பாடு, இலையிலே சாப்பாடு. அடுத்து எண்ணெய் வந்துட்டு கிடையாது, எண்ணெய் பார்த்தாச்சு. ஊரிலிருந்து வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா. நாட்கள் கிடையாது, நாள்கள் தான் கரெக்ட். இதுவும் முக்கியமானது பார்த்துக்கோங்க. நாட்கள் இல்லை, நாள்கள் தான் கரெக்டு. காக்கா இல்லை, காக்கை. என்னுடைய பல் உளுத்துடுச்சு, என்னுடைய பல் விழுந்து விட்டது. என்னோட பல் உளுந்துடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய பல் விழுந்து விட்டது. உடம்பு இல்லை, உடம்பு. மாம்பழம் சாப்பிட்டியா, மாம்பழம் சாப்பிட்டாயா என்பது தான் கரெக்டு. நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன். நாய் கத்தும், நாய் என்ன பண்ணும், குறைக்கும். 3 வயசுன்னு சொல்லலையா, 3 வயது அப்படின்றது தான் கரெக்டு. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா, ஒருத்தன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஓகேவா, ஒருத்தன் தனியாக போனால் அது ஊர்வலமான்னு சொல்லணும், ஒண்டியாயின்னு சொல்லக்கூடாது, தனியாங்க. அவசரமாக வளர்ந்துட்டான், உயரமாக வளர்ந்து விட்டான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். அடுத்து காகம் பேசும். காகம் என்ன பண்ணும், கரையும். விளைச்சல் வந்துட்டு சொல்லக்கூடாது, விளைச்சல் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. பிடிவாதம் இல்லை, பிடிவாதம். விலை என்ன, விலைன்னு கேட்கக்கூடாது, என்ன விலை. அம்மாசி இல்லை, அமாவாசை. பதனம் அப்படின்னா கவனமாக. ரவைக்கு சிதப்பன காவலுக்கு போவ சொல், ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல். இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். அதாவது எண்ணெய்க்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தாச்சு இல்லையா, எண்ணெய் தேய்த்து குளித்தேன் அப்படி தான் வந்துட்டு சொல்லணும். பாவக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்தேன், பாகற்காய் வற்றல் வாங்கி கொண்டு வந்தேன். வத்தல் கிடையாது, வற்றல். பாவக்காய் இல்லை, பாகற்காய். சுப்பையாவின் புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. சுப்பாவின் புஞ்சைன்னு சொல்லக்கூடாது, புன்சை அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். வண்டியை தூக்கிட்டு மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க.
வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். ஓகே, வச்சுட்டு வாங்கல, வைத்து கொண்டு வாருங்கள். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். ரொம்ப தொலைவடையில் இருந்து வாரேன். நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன். உசிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உழைச்ச மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். உங்கூருக்கு அவனை கூட்டிக்கிட்டு வாரேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு தான் வந்துட்டு கரெக்டு. வரசா வந்துடுவேன், விரைவில் வந்துடுவேன் என்பது கரெக்ட். ஓகேவா, இதெல்லாமே பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அங்கே நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள். மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. பயிறு கிடைக்காது, பயிருன்றது தவறு, பயிறு அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி மானம் கிடையாது, வானம் தான் கரெக்டு. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்தது, நான் கிளம்பிட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன். கடுதாசி கிடையாது, கடிதம். இதை கொடுத்துடுங்க, இதை கொடுத்து விடுங்கள் தான் வந்துட்டு கரெக்டு. வாயில்னு சொல்லக்கூடாது, வாசல் அப்படிதான் சொல்லணும். வந்துடுறேன், வந்து விடுகிறேன் என்று சொல்லணும். பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. ஓகேவா, வகுத்து வலி இல்லை, வயிற்று வலி. பதில் சொல்லுச்சு, பதில் சொல். மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. அதாவது மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். முருகா வந்தியா, முருகா வந்து விட்டாயா. குந்திக்க கிடையாது, உட்காரு. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. தேங்காய் விழுந்தது, தேங்காய் கிடையாது, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. ஓகேவா, உடைஞ்சது இல்லை, உடைந்தது. நீங்கள் சொன்ன இடத்துல தானே, நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே, நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. என் கதை பெருசு. ஓகேவா, என் கதை பெரியது அப்படின்ட்டு எழுதணும். சொல்கிறேன் கிடையாது, சொல்கின்றேன். உசிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன், உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். வேணுமல்ல, வேண்டும். பானை செய்தல். பானை என்ன பண்ணணும், வணையணும். பானை செய்தல் கிடையாது, பானை வந்துட்டு வணைதல். பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கேன். பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பேத்தி கிடையாது, பெயர்த்தி. பேரன் கிடையாது, பெயரன். அடுத்தது, அறிவாமனை இல்லை, அறிவாள் மனை. தாவாரம் கிடையாது, தாழ்வாரம். ஒட்டடை அப்படின்றது கரெக்ட் கிடையாது, ஒட்டடை. ஒட்டடை இல்லை, ஒட்டடை. அடமலை அப்படின்றது சொல்லுவோம், ஆனால் அடைமலை என்பது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு. கீது அப்படின்னா இருக்கிறது. இலை கிடையாது, இலை என்பது தான் கரெக்டு. உலகம் இல்லை, உலகம். சாப்பிட்டான் இல்லை, சாப்பிட்டான் என்பது கரெக்டு. சாப்பிட்டான் இல்லை, சாப்பிட்டான். சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு என்பது தான் வந்துட்டு கரெக்டானது. செஞ்சான், செய்தான் அப்படி தான் வந்துட்டு சொல்லணும். படித்தான் இல்லை, படித்தான். எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. நெக்ஸ்ட்டு, கொடுத்துடு இல்லை, கொடுத்து விடு. வரிசையாக நின்னுக்கோ, வரிசையாக நெல். சரியா சொன்ன, சரியாக சொன்னாய். சரியா சொன்ன இல்லை, சரியாக சொன்னாய். உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். ஓகே, அடுத்தது, பிழையாக வழங்கப்படும் சில சொற்களின் திருத்தமான வடிவங்களை தான் பார்க்க போகிறோம். அக்கால் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அக்கால்னு சொல்றதை விட தமக்கை இல்லைன்னா அக்கை அப்படின்னு தான் வந்துட்டு சரியானது. அக்கால்னு சொல்றதை விட தமக்கை, அக்கை என்பது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, அஞ்சலை பெட்டி இல்லை, ஐந்தரை பெட்டி. அடையார் அப்படி சொல்லக்கூடாது, அடையாறு. அடையார் இல்லை, அடையாறு. அண்ணா கயிறு கிடையாது, அரைஞான் கயிறுன்னு சொல்லணும். ஓகேவா, அண்ணா கயிறு இல்லை, அரைஞான் கயிறு. அன்னார், அண்ணன் என்பது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, அதுவல்ல அப்படி சொல்லக்கூடாது. அதுனாவே என்ன பண்ணணும், அன்றுன்னு தானே வரணும். அப்போ அதுவல்ல இல்லை, அவைன்னு வந்தால் தான் அவை அல்லன்னு சொல்லணும். அதுன்றது ஒருமை, அதனால் அது வன்று அப்படி தான் வந்துட்டு சொல்லணும். அதை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை பொறுத்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்கள், எந்த ரூ வரும், இதுதான் வந்து கரெக்டாக. அதை பொறுத்தது இல்லை, அதை பொறுத்தது. அப்பங்காரன்னு சொல்லக்கூடாது, அப்பன். அப்பங்காரன் இல்லை, அப்பன். அப்பார் அப்படின்னா அப்பன் இல்லைன்னா தந்தையார்னு சொல்லலாம். அம்மாள் எப்படி சொல்லலாம்னா அம்மைன்னு சொல்லணும். அமர்க்கலம் கிடையாது, அமர்க்கலம். அமர்க்கலம் இல்லை, அமர்க்கலம். இக்கும் வரணும். ஓகேவா, அமர்க்கலம் இல்லை, அமர்க்கலம். அமிஞ்சி அப்படின்னா அழுமூஞ்சி. அமிஞ்சி அப்படின்னா அழுமூஞ்சி. அரசு பேருந்துக்கு வந்துட்டு அரசு பேருந்து இப்போ வந்து வரக்கூடாது. இப்போ பார்த்தோம் இல்லையா, அருகாமையில் அப்படின்னா அருகல்னு. அப்போ அருகாமை அப்படின்னா என்னது, அருகல். அலமேலு அப்படின்றது அலர்மேல் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்ட். அலமேலு கிடையாது, அலர்மேல்.
அவர்தன் அப்படிங்கிற அவர்னா தம் வரணும். ஓகேவா, அவர் தன் கிடையாது, அவர் தம் தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு அவாள் அப்படின்னா அவர்கள். ஓகேவா, அவாள்னு சொல்லக்கூடாது, அவர்கள் தான் வந்துட்டு கரெக்டு. அவைகள்னாவே அவைனாவே பன்மை தான். அப்போ நம்ம அவைகள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஓகேவா, அவைகள்னு சொல்ல தேவையில்லை, அவைனாவே பன்மை தான். அருவெறுப்பு வந்துட்டு அருவறுப்பு என்பது தான் கரெக்ட். இந்த ரூலாம் பாருங்கள், அருவெறுப்பு கிடையாது, அருவறுப்பு. ஆம்பிளை பிள்ளை, ஆண் பிள்ளை தான் வந்துட்டு ஆம்பிளை பிள்ளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண் பிள்ளை என்பது தான் கரெக்டு. ஆறாவதுன்னு கொடுத்துருக்காங்க, ஆறு ஆவது அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஆறாவதுன்னு இல்லை, ஆறு ஆவதுன்னு எழுதணும். இடதுபுறம் இல்லை, இடப்புறம் தான் வந்துட்டு கரெக்டு. இடைப்போடுன்னு சொல்லக்கூடாது, எடைப்போடு தான் கரெக்டு. இயக்குனருக்கு வந்துட்டு இயக்குனர் எந்த நான் வருதுன்னு பார்த்துக்கோங்க, இயக்குனர். இரு உடல்னு சொல்கிறோம் இல்லையா, ஈருடல்னு சொல்லணும். அடுத்தது 23 வந்துட்டு 23, 23 கிடையாது, 23. உண்டை இல்லை, ஊருண்டை. உந்தன்னு சொல்கிறோம் இல்லையா, உன்றன் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு. உந்தன் கிடையாது, உன்றன் தான் கரெக்டு. எண்ணெய் நிறைய இடத்துல பார்த்தாச்சு, எண்ணெய் வந்துட்டு எண்ணெய்ன்னு எழுதணும். எந்தன் அதே மாதிரி உந்தன் எப்படி ஒன்றனோ அந்த மாதிரி எந்தன் வந்துட்டு என்றன். எம்பலது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 80 தான், 80. எனது மனைவி இல்லை, என் மனைவி. ஏழ்மைன்னு சொல்லக்கூடாது, ஏழமை என்பது தான் கரெக்டு. ஏழ்மை வந்து கரெக்டு கிடையாது, ஏழமைன்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏற்கனவே, ஏற்கனவே கிடையாது, ஏற்கனவே தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்து 5ஆம் நாள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, 5 ஆம் போடணும். ஓகேவா, 5ஆம் நாள். ஒண்டியாய்ன்னு சொல்லக்கூடாது, ஒன்றியாய். ஒண்டியாய் இல்லை, ஒன்றியாய். ஒரு உயிர் வந்துட்டு ஓர் உயிர். இப்போ வந்து இரு உயிர் அப்படின்னா ஈருயிர்னு பார்த்தோம் இல்லையா, இரு உடல் ஈருடல் அந்த மாதிரி. ஒரு உயிர் வந்துட்டு ஓர் உயிர். ஒருவல் இல்லை, ஒருத்தி தான் கரெக்ட். இப்போ தான் பார்த்தோம். ஓட்டுநருக்கும் அதே மாதிரி என்ன நான் வரும் பாருங்கள், ஓட்டுநருக்கு ஓட்டுநர்னு எழுதணும். கன்றாவின்னு சொல்கிறோம்ல, கன்றாவி இல்லை, கண்ணராவி. ஓகேவா, கன்றாவி இல்லை, கண்ணராவி. கமநாட்டின்னு சொல்லக்கூடாது, கைம்பெண்டாட்டி. கமநாட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கைம்பெண்டாட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான அதை சொல்லு. களவாணி அப்படிங்கிறது களவாளி. களவாணி பையன் சொல்லலையா, களவாளி. காக்க வேண்டும் இல்லை, காக்க வேண்டும். காலார நடை அப்படின்னு சொல்லலை, இந்த ஆற அப்படிங்கிறது எந்த குட்டீராக தான் வரும். காலார நடை இல்லை, காலார நடை. குருக்கள் மார்கள், குருமார்னு தான் சொல்லணும், குருக்கள் மார்கள் இல்லை, குருமார். அடுத்தது கேடயம்னு சொல்லலையா, கேடயம் இல்லை, கெடகம். கை மற்றும் கால், கை கால்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கையும் காலும்னு சொல்லலாம். ஆனால் மற்றும் வரக்கூடாது. ஓகேவா, கை மற்றும் கால்னு சொல்லக்கூடாது, கை கால்னு சொல்லணும், இல்லைன்னா கையும் காலும்னு சொல்லணும். அதே மாதிரி கொப்பளம் இல்லை, கொப்புளம் தான் வந்துட்டு கரெக்டு. கோர்வை கிடையாது, கோவை தான் கரெக்டு. கோருகிறேன் பாருங்கள் எந்த ரூ வரும்னு, இந்த கோருகிறேன் வரக்கூடாது, இந்த சின்ன ரூ தான் வரணும், அதுதான் கோருகிறேன். சாக்கடை இல்லை, சாய்க்கடை. ஓகேவா, சாக்கடை இல்லை, சாய்க்கடை. சில்லறைக்கும் ரை பார்த்துக்கோங்க, சில்லறை. செலவு கிடையாது, செலவு. சீக்காய் இல்லை, சீயக்காய். ஓகேவா, சீக்காய் இல்லை, சீயக்காய். சுடு தண்ணீர்னு சொல்கிறோம் இல்லையா, சுடுநீர் இல்லைன்னா வெந்நீர் அப்படி தான் சொல்லணும். ஓகேவா, சுட தண்ணீர் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுண்ணம்பார் அப்படின்னா சுண்ணம்பாறு. பாருன்னு வர இடத்துல பாரு அப்படின்னு தான் வருது. ஓகேவா, சுண்ணம்பார் அப்படின்னா சுண்ணாம்பாறு. சுண்ணாம்பாருனா சுண்ணாம்பாறு. செத்த இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சற்று இரு. செய்தி இல்லை, செய்தி. சோமாரியை தான் வந்துட்டு சோம்பேறின்னு சொல்லணும், சோமாரின்னு சொல்லக்கூடாது, சோம்பேறின்னு சொல்லணும். அடுத்தது சாமந்தி அப்படின்னா செவ்வந்தி. செவ்வந்தி தான் கரெக்டு. தக்க வைத்து கொண்டார் அப்படின்னா தக்க வைத்து கொண்டார், தக்க வைத்து கொண்டார்னு இருக்குது. தக்க வைத்து கொண்டார் அப்படின்னா நிலைநிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். தங்கால் அப்படின்னா தங்கை. ஓகேவா, அக்கால் வந்து அக்கைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தங்கால் வந்துட்டு தங்கை. தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டரசு. ஓகேவா, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டரசு தான் வந்துட்டு கரெக்டு. தலகாணினா தலையணை. தலா ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, தலைக்கு ஒன்று. தலா ஒன்று இல்லை, தலைக்கு ஒன்று. தவக்கலை இல்லை, தவளை தான் கரெக்டு. தாவாரம்னு சொல்லக்கூடாது, தாழ்வாரம். திகட்டியதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தெவிட்டியது. திருநிறை செல்வன், அதாவது இச்சு வரக்கூடாது, திருநிறை செல்வன் தான். இந்த இச்சு வந்துட்டு வரக்கூடாது, திருநிறை செல்வன். திருவையாறு அப்படிங்கிறது திருவை ஆறு. ஓகேவா, ஆறுன்னு வர இடத்தாமே ஆறுன்னு பின்னாடி வந்தது, திருவையாறு கிடையாது, திருவையாறு. திண்மை அப்படின்றது தீமை. 3 சொல்லி இன்னொன்று தான் வலிமைன்னு சொல்லிட்டு வரணும். தெவலை அப்படிங்கிறது தாவில்லை. தேநீர் அப்படின்றதுக்கு தேநீர், டீ சொல்கிறோம் இல்லையா அது. நஞ்சை அப்படின்றது நன்செய். நடத்துனருக்கு இந்த நா மாறி வரும். அதே மாதிரி நாத்தனார் அப்படிங்கிறோம் இல்லையா, நாத்தூணார். நாத்தனார் இல்லை, நாத்தூணார். நிகிலம்னா நீளம். பச்சை தண்ணீர் வந்துட்டு தண்ணீர், ஏன்னா தண்ணீர் தண்ணாவே குளிர்ச்சி.
அப்போ தண்ணீர். அப்புறம் என்ன பச்சை தண்ணீர், அது வந்து ராங்க. பச்சை தண்ணீர்னு சொல்லக்கூடாது, தண்ணீர் மட்டுமே சொல்லலாம். அடுத்தது பதனின்னு சொல்கிறோம் இல்லையா, பதநீர். பழவம் வந்து பவளம். பாலாறு அப்படின்னா பாலாறு. பாவக்காய் அப்படின்னா பாகற்காய். புஞ்சை என்பது புன்செய். பேச்சுவார்த்தைன்னா வந்து பேச்சுனால வார்த்தைனால ஒன்று தான். அப்போது பேச்சுன்னு சொன்னாவே போதும். பொம்பளை பிள்ளை வந்து சொல்லக்கூடாது, பெண் பிள்ளை. பாம்பளை பிள்ளைக்கு ஆண் பிள்ளைன்னு சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைனா பெண் பிள்ளை. மசினா மை, ஓகேவா, மசினா மை. மாங்காய் பழம் சொல்லக்கூடாது, மாம்பழம். மாங்காய் பழம் இல்லை, மாம்பழம். மாங்காய் மரம் அப்படின்னா மாமரம். மானம் பார்த்த அப்படின்னா வானம் பார்த்த. மானாவாரினா வானாவாரி. முந்தானின்னு சொல்லக்கூடாது, முன்றானை. முந்தானி கிடையாது, முன்றானை. முப்பெரும் விழா. முப்பெரு விழா, வரக்கூடாது, ஓகேவா, வரக்கூடாது. முப்பெரு விழா தான். அடுத்தது முயற்சித்தான் சொல்கிறோம் இல்லையா, முயற்சித்தான்னு சொல்லக்கூடாது, முயன்றான் இல்லைன்னா முயற்சி செய்தான் அப்படி தான் சொல்லணும், ஓகேவா. முயற்சித்தான் கிடையாது, முயன்றான் இல்லைன்னா முயற்சி செய்தான் அப்படி சொல்லணும். முகனை இல்லை, மூனை. மூணில் அப்படிங்கிற 3 போட்டு போட்டு தான் வரணும். 3 இல்லை. இப்போ 6ஆம் வகுப்பு 6ஆம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 6ஆவது அப்படின்னா 6 ஆவது அந்த மாதிரி போடணும். ரொம்பனா நிரம்ப. வயிறார உன், இதை பார்த்தாச்சு. வயிறு ஆற உன். ரா எந்த ரான்னு பார்த்துக்கோங்க. வலதுபுறம்னு சொல்லக்கூடாது, வலப்புறம். வாக்கப்பட்டால்னு சொல்லக்கூடாது, வாழ்க்கை பட்டால். அதுதான் வந்துட்டு கரெக்ட். வாக்கப்பட்டால் இல்லை, வாழ்க்கை பட்டால். வாயுன்னு சொல்லக்கூடாது, வாயு. வியாழன் இல்லை, வியாழம். வியாழன் இல்லை, வியாழம். வெங்கடேசன் கரெக்ட் கிடையாது, வேங்கடேசன் சொல்லணும். வெண்ணி தண்ணி அப்படின்னா வெந்நீர். எதுவும் பார்த்தாச்சு. வேஷ்டி கரெக்ட் கிடையாது, வேட்டி அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு.